ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விக்கிற பையன் ஏதோ வித்தியாசமா தெரியுதேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்க பாக்குறான். பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பையனுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு. அந்த இடத்த பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி சில மாதிரி நிக்கிறான். அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 3-4 பேரும் அந்த திசையை பார்த்து ரொம்பவே பயந்த மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படி அந்த திசையில இருந்து யாருதான் வர்றா, ட்ரெயின் தான் வருதா, ட்ரெயின் வந்தாலும் எதுக்கு இவங்க இப்படி பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சைடு திரும்பி பார்த்தா அப்பதான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து வர்றா. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பொண்ணு தானே நடந்து வர்றான்னு பார்த்தா கடைசியில அவ கையில இருந்ததை பார்த்தவனே தான் இவங்க எல்லாருமே பயந்து நின்று இருக்காங்க. அப்படி அவ கையில என்னதான் இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு லேடியோட தலைய அவ முடிய புடிச்சு கையில தலைய மட்டும் தூக்கிக்கிட்டு ஒரு அகோரமா வந்துகிட்டு இருந்தா. இத பார்த்துதான் எல்லாரும் பயந்து சில மாதிரி அந்த திசைய பார்த்து நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் தலைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் டேபிள்ல வைக்கிறா. அப்பதான் ஒரு 2-3 பேர் பேசிக்கிறாங்க. இந்த ராதா திருப்பதிய கொலை பண்ணி ஒரு 3-4 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி இவளுக்கு ஒரு நிலைமையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. யாரு இந்த ராதா, இந்த பொண்ணு கொண்டு வந்த தலை யாரோடது, இந்த பொண்ணு யாரு, யார பத்தி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்தாதான் தெரியும். 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த மூவியோட டைட்டில் போடுறாங்க உதலா 2 அப்படின்னு. உதலாங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி திருப்பதின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா புதுசா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொல்றதுதான் இவனோட வேலையா இருந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன போலீஸோட போலீஸ்க்கும் அப்பதான் கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அந்த பொண்ணையும் போலீஸோட வைஃபையும் இந்த திருப்பதிங்கிறவன் கடத்திட்டு போய் ரேப் பண்றான். இது எப்படியும் அவனுடைய வைஃபான ராதாவுக்கு தெரிஞ்சிருது. இத தெரிஞ்சுக்கிட்ட ராதா அவளை தன்னுடைய புருஷனான திருப்பதிய மண்வெட்டிய வச்சு ஒரே வெட்டி தலைய துண்டா எடுத்துறா. இதுதான் இந்த உதலா மூவியினுடைய முதல் பாகமா அமைஞ்சிருக்குது. இந்த 2வது பாகத்துல என்ன கதை அப்படின்னா, திருப்பதி அதாவது தன்னுடைய கணவருடைய தலைய வெட்டி எடுத்துட்டு இவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண்டர் ஆயிடுறா. இந்த மாதிரி என்னுடைய கணவன் தான் எல்லா தப்பையும் பண்ணா, அந்த ஊர்ல நடந்துட்டு இருந்த ரேப் அண்ட் மர்டருக்கு என் புருஷன் தான் காரணம், அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜெயிலுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்துல பல அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவனுடைய தலையை துண்டிச்சதுக்கு அப்புறம் இவனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி ஊருக்கு கொண்டு போறாங்க. ஊருக்கு கொண்டு போனா அந்த டெட் பாடியை எடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. தன்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பன், தம்பி, அப்புறம் அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்காங்க. வேற யாரும் அந்த டெட் பாடியை எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதே போல அந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது அந்த அவனுடைய ஆவி ஆன்மா ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் கெஞ்சுற மாதிரியும், நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க, என்னுடைய உடலை சரியானபடி அடக்கம் பண்ணுங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியும் இவங்க எல்லாருமே இவன் உயிரோட இருந்தபோது பண்ண கொடூரத்துக்கு தப்புக்கு எல்லாத்துக்குமே இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனுடைய டெட் பாடியை எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, தங்கச்சி எல்லாருமே ரொம்பவே எல்லாத்துக்காலையும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வரல. கடைசியில என்ன ஆகுறதுன்னா, தன்னுடைய தம்பியும் உற்ற நண்பனான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேருமே அவனுடைய டெட் பாடியை எடுத்துக்கிட்டு போய் நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இதுக்கு அந்த திருப்பதியோட ஆவி, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும்டா, இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொடூரமா இருக்கு. இந்த தப்பு பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு சாவல கூட நிம்மதி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய டெட் பாடியை எடுத்துட்டு போய் ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுக்க வச்ச மாதிரி தானே புதைப்பாங்க. ஆனா இவனுடைய சமாதிய அப்படியே நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி புதைச்சு வச்சிடறாங்க. இது மாதிரி யாரும் செய்யக்கூடாது. ஆனா இவனுக்கு சாவல கூட நிம்மதி இருக்க கூடாதுன்னு அப்படி செய்யறாங்க. அதே நேரத்திலயும் அந்த திருப்பதியுடைய ஆன்மா ரொம்ப கெஞ்சுது, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா கடைசியில இதோடைய பின்விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும், செய்யாதீங்க அப்படின்னு கெஞ்சுது. ஆனா இதை யாருமே கேட்காம அவனுடைய டெட் பாடியை நிக்க வச்ச மாதிரி புதைச்சிடுறாங்க. இவ்வளவு நாளா இந்த திருப்பதிக்கு பயந்துகிட்டு நம்ம ஊர்ல ஒரு நல்லது கெட்டது எதுவுமே செய்யல. சரி, நம்ம ஒரு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்றாங்க. நல்லபடியா கல்யாணமும் நடக்குது. நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சோடனே அன்னைக்கு நைட்டு முதலிரவுக்காக அந்த மணமக்களை வாழ்த்துறதுக்காண்டி ஐயர் அந்த வீட்டுக்கு வர்றாரு. அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு 4 பேரு உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு
சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஐயரை கூப்பிடுறாங்க. ஐயோ ஐயரை இங்க வாயா, ஒரு கை போட்டு போவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த 4 பேத்துல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, ஐயோ ஐயரே, நீ எங்கயா போய் ஆசீர்வாதம் பண்ண போற? அந்த பொண்ணும் நானும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா விளையாண்டோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். கடைசியில எனக்கு தான் அந்த பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா கடைசியில எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த செத்து போனான் இல்லையா திருப்பதியோட ஆவி என்னுடைய உடம்புல பூந்துருச்சுன்னு போய் சொல்லி நான் அவளை வந்து ரேப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கோனே ஐயர் சொல்றான், டே ஏன்டா தேவையில்லாத வேலை பாக்குறோம், நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும், நான் போறேன்டா என் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போதுதான் கரெக்டா அந்த திருப்பதியினுடைய சமாதி கிட்ட போகும்போது, அந்த இடத்த தாண்டி போகும்போது அந்த தரையில இருந்த முள்ளு வந்து ஐயருடைய கால்ல குத்திருது. குத்துனோடனே ஐயர் கால்ல இருந்து ரத்தம் அந்த திருப்பதியினுடைய சமாதி மேல விழுந்துருது. அந்த ரத்தம் பட்டோடனே திருப்பதியினுடைய ஆன்மா வந்து இந்த ஐயருடைய கால்ல புகுந்தோடனே இவன் அப்படியே வேற மாதிரி மாறிடுறான். ஐயரு நேரா கிளம்பி அந்த மணமக்களுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த கிளம்பின ஐயர் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் தூங்கிடுறாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் நேரா வந்து இந்த மணமக்கள் 2 பேரும் தனியா இருக்கும்போது கதவை தட்டுறான். யாரா கதவை தட்டுறது இந்த நேரத்தை அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா இந்த ஐயர் நிக்கிறான். இந்த ஐயரை பார்த்தானே, ஐயோ இந்நேரத்துல உனக்கு இங்க என்னையா வேலை, கிளம்பியா அப்படிங்கும் போதே சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மாப்பிள்ளைய கழுத்துலயே கடிச்சு கொண்டுறான். அந்த பொண்ணையும் ரேப் பண்ணி அந்த இடத்துலயே கொண்டுறான். அடுத்த நாள் காலையில தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியுது. விஷயம் தெரிஞ்சு போலீஸ்லாம் வந்து விசாரிக்கும் போது அந்த கைரேகையெல்லாம் செக் பண்ணும்போது ஐயருடைய கைரேகை தான் இருக்கு அப்படிங்கவும் உடனே அந்த ஐயரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போனோடனே அப்பதான் அந்த ஐயர் சொல்றான், இல்ல அந்த 4 பேர் உட்காந்து அங்க நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தானுங்க, அவனுங்க தான் சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரி திருப்பதியோட ஆவி வந்து எங்க உடம்புல பூந்துருச்சுன்னு, என் உடம்புல பூந்துருச்சுன்னு சொல்லி நான் வந்து போய் அவளை ரேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் தான் அதெல்லாம் செஞ்சிருப்பான், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லவுமே உடனே அந்த 4 பேத்தையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 5 பேத்தையும் வெளுன்னு வெளுக்குறாங்க. கடைசியில அந்த 4 பேரும் எந்த தப்பும் செய்யல. அந்த 4 பேத்தோட கைரேகை அந்த பொண்ணு உடம்புலயோ அல்லது வீட்லயோ இல்ல, அதனால அவங்க எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க இந்த 4 பேத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஐயரை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஐயர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஏற்கனவே இப்பதான் முதல் முறையா ஒரு திருமணம் செஞ்சோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த குடும்பம் ரொம்பவே துக்கத்துல இருக்கு. இருந்தா அவன் திருப்பதி தான் இல்ல, அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த ஐயர் தான் ஏதோ செஞ்சுட்டான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய தலைவர் முக்கியஸ்தர்னு கூட வச்சுக்கலாம். அவருடைய பொண்ணு இப்போ திருமணம் வந்து நிச்சயம் பண்றாங்க. நிச்சயம் பண்ணோடனே ஒரு டீ கடையில போய் எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. பத்திரிக்கை வைக்கும் போது அங்க ஒரு பாயும் இருக்காரு. பாய் கிட்ட போய் இந்தப்பா என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாய் சொல்றான், வேணாம் இந்த கல்யாணத்தை வைக்காதீங்க, நிறுத்துங்க, அந்த திருப்பதியுடைய ஆவி வந்து திரும்ப வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல, அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு.